Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். நல்லா படிக்கிறீங்களா? தாங்க அப்பப்போ நடத்துறது அப்பப்போ நல்லா தரவாக பார்த்துக்குங்க. கண்டிப்பாக சென்டம் வாங்கலாம். சந்தேகமே இல்லாத மாதிரி பார்க்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸாம்பிள் 6.16. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. 3 மார்க் இல்லைன்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. பாருங்கள், ஸோ தட் த 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6, -7, 0, 16, -19, -4, 0, 3, -6 அண்ட் 2, -5, 10ன்னு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. லை ஆன் சேம் பிளேன். சேம் பிளேன்னா கோப்ளனார்னு நிரூபிக்கணும். കാരണം ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், மொதல் பாயிண்ட் ஏன்னு பேர் கொடுத்துக்கிறேன், ரெண்டாவது பிஏ, மூணாவது சிஇ, நாலாவது டி. 4 பாயிண்ட்டுக்கும் ஏபிசிடின்னு பேர் கொடுத்துக்கிட்டேன். இந்த 4 பாயிண்ட்டை 3 வெக்டராக மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏபி வெக்டர் எல்லாமே ஏ வெர்டெக்ஸில் போகிற மாதிரி பார்த்துக்கோ. அப்போ ஏபி வெக்டர் எப்படி எழுதலாம்? ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். அப்போ பிங்கிற பாயிண்ட்டை பார்த்து மேலே எழுதிக்கோ, ஏங்கிற பாயிண்ட்டை பார்த்து கீழே எழுதிக்கோ. பிங்கிற பாயிண்ட் பார் 16, -19, -4. ஏங்கிற பாயிண்ட்டு 6, -7, 0. இப்போ இதை என்ன பண்ணணும்? பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஏங்கிற பாயிண்ட்டை கழிக்கணும். இப்போ குறிய மாற்று. அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ். இப்போ 16 பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸு, 16ல் 6 போச்சுன்னா 10. இங்கே பெரிய நம்பருடைய குறி மைனஸ், 19ல் 7 போச்சுன்னா 12. இது 0 தான். அப்போ இது -4. அப்போ நமக்கு ஏபி வெக்டர் ஈக்குவல் டு இதை பார்த்து அப்படியே 10 i cap minus 12 j cap minus 4 k cap. புரிஞ்சுதா சாமி? அதே மாதிரி அடுத்தது ஏசி வெக்டர். எல்லாமே ஏவில் வர மாதிரி பார்த்துக்கோ. இதை எப்படி எழுதுவேன்? ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். அப்போ சிங்கிற பாயிண்ட்லேருந்து ஏங்கிற பாயிண்ட்டை கழிக்கணும். அப்போ சிங்கிற பாயிண்ட்டை பார்த்து எழுதிக்கோ, 0, 3, -6. இப்போ ஏபி வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சோம். இதை கட்டம் போட்டு வச்சுக்கோ. அப்புறம் இப்போ சிங்கிற பாயிண்ட் எழுதிட்டோமா, அதுக்கு இங்கே ஏங்கிற பாயிண்ட்டு 6, -7, 0. இப்போ சிங்கிற பாயிண்ட்லேருந்து ஏங்கிற பாயிண்ட்டை கழிக்கணும். அப்போ குறிய மாற்று, மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ இது 0 ஆயிடுச்சா? அப்போ நம்ம அப்படியே -6, இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸில் 10, இது -6. அப்போ ஸோ ஏசி வெக்டர் நமக்கு என்ன கிடைக்கும்? -6 i cap ப்ளஸ் 10 j cap. புரியுதா தங்கம்? -6 k cap. இது நமக்கு ஏசி வெக்டர். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதே மாதிரி ஏடி வெக்டர். കാരണം 4 பாயிண்ட்டை 3 வெக்டரா ஏவில் தொடங்குற மாதிரி ஏபி வெக்டர், ஏசி வெக்டர், ஏடி வெக்டர். ஏடி வெக்டர் எப்படி எழுதலாம்? ஓடி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். அப்போ டிங்கிற பாயிண்ட்லேருந்து ஏவை கழிக்கணும். அப்போ டிங்கிற பாயிண்ட் எழுதலாமா? 2, -5, 10. இதுக்கு இங்கே ஏங்கிற பாயிண்ட்டு 6, -7, 0. அப்போ கழிக்கும்போது மைனஸ், குறிய மாற்றும் போது மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ பெரிய நம்பருடைய குறி மைனஸ், 6ல் 2 போச்சுன்னா 4. இங்கே பாரு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸு, 7ல் 5 போச்சுன்னா 2. இது 0 விட்டுறலாம், இது அப்படியே 10. அப்போ ஏடி வெக்டர் ஈக்குவல் டு -4 i cap ப்ளஸ்ஸு 2 j cap. அடுத்தது சாமி ப்ளஸ்ஸு 10 k cap. இது நமக்கு ஏடி வெக்டர். பிளேன் அப்படின்னாவே கோப்ளனார் அப்படின்னாவே பாக்ஸ். அப்போ பாக்ஸ்க்குள்ள ஏபி வெக்டர், ஏசி வெக்டர், ஏடி வெக்டர். பாக்ஸ் அப்படின்னாவே டிட்டர்மினன்ட் போடுவோமா ராஜா? டிட்டர்மினன்ட்டில் ஏபி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட்டு 10,
-12 -4. அடுத்து ஏசியுடைய கோஎஃபிஷியன்ட் -6 +10 -6. ஏடியுடைய கோஎஃபிஷியன்ட் -4 +2 +10. ஆனால் இது வேல்யூ நீ போடவே தேவையில்லை, பார்த்தா டக்குன்னு சொல்லிடலாம். இங்கே பாருங்க, இது பார் -3 கூட்டிப்பார் 0 வரும். எது 3? R1 R2 R3 பார் -10 +10 0. அதே மாதிரி +12 -12 0. இதே மாதிரி என்ன வரும்? -10. அப்போ நம்ம இப்படி போட்டுக்கலாம். R1 implies R1 + R2 + R3. 3 கூட்டி போடுறோம். 3 ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 0 0 0. இது அப்படியே தான். -6 10 -6 -4 2 10. 11th மெத்தட் வந்துட்டா ராஜா, கண்டிப்பாக இதனுடைய வேல்யூ 0. புரிஞ்சுதா? ஹென்ஸ் இட் இஸ், hence the points lie on same plane. பிளேன் அப்படின்னாலும் கோப்ளனார்னு ஒன்று தான், ஒரே தளத்தில் அமையுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். மொத்தம் இதில் ஒன்றுமே இல்லை ராஜா. 4 பாயிண்ட் ஏபிசிடின்னு பேர் பிளாட் பண்ணிக்கிறேன். அதை 3 வெக்டராக மாற்றுறேன். ஏபி வெக்டர், ஏசி வெக்டர், ஏடி வெக்டர். அப்புறம் பாக்ஸுக்குள்ளே ஏபி வெக்டர், ஏசி வெக்டர், ஏடி வெக்டர் வேல்யூ போடுறேன். வேல்யூ போட்டினாலும் உனக்கு 0 தான் வரும். ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி போட்டினாலும் 0 தான். பாரு, இதை 3 கூட்டி போடு, 0 வந்துடும். அப்போ டக்குன்னு 0ன்னு சொல்லிடலாம். ஹென்ஸ் த பாயிண்ட்ஸ் லை ஆன் த சேம் பிளேன் சொல்லிடலாம். புரிஞ்சுதா சாமி? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துங்க. தேங்க்யூ.